வீட்டுக்கும் சிலிண்டர் கிடைக்கல. வீட்டு சிலிண்டரும் ஒரு 25 நாளைக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணாதானா. நாங்கள் இப்போ 1 மாதம் ஆகுது வாங்கிட்டு. இப்போ நேற்று வந்து பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஆனால் அது வந்து புக்கிங்கே ஆகலை இது வரைக்குமே சிலிண்டரு. 850 ரூபாயே வாங்க முடியலங்கும் போது இப்போ 1000 ரூபா 1500 ஆயிடுச்சுன்னா இத்தனைக்கும் எங்களுக்கு இங்கே எந்த ப்ரூஃபும் இல்லை. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கணும். 1200 முன்ன கொடுத்துவாங்க. இப்போ இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க. நாங்கள் வெளியேருந்து பழைக்க கையோடும் காலோடும் வந்தோம். வாடகை கொடுக்க முடியல, தண்ணி வாங்கி குடிக்கணும். கவர்மெண்ட் நம்ம அது பாதிப்பு வராத அளவுக்கு பார்த்துக்கணும் நல்லது தான். கேடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாட்டுனால நிறைய பாதிப்புகள் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. டீ, காஃபி விலை எல்லாமே அதிகமாயிடுச்சு. இது அவங்களோட அன்றாட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத அந்த மக்கள் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாட்டுனால டீ, காஃபி விலை எல்லாமே ஏறிடுச்சு. தினசரி செலவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? எங்களுக்கு நிறையவே பாதிக்குதுங்க. பொருளுங்களாம் எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. சீட்லேருந்து, பார்சல் கட்டுற சீட்லேருந்து, கவர், கேரி பேக்லேருந்து, சாம்பார் கவர்லேருந்து எல்லாமே ரேட் ஆயிடுச்சு. சிலிண்டரும் எங்கேயும் அதிகமாக இப்போ கிடைக்கல. வீட்டுக்கும் சிலிண்டர் கிடைக்கல. வீட்டு சிலிண்டரும் ஒரு 25 நாளைக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணாதானா. நாங்கள் இப்போ 1 மாதம் ஆகுது வாங்கிட்டு. இப்போ நேற்று வந்து பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஆனால் அது வந்து புக்கிங்கே ஆகலை இது வரைக்குமே சிலிண்டரு. இப்போதைக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் கடை சிலிண்டர் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து கடை க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப நஷ்டம் தான். வெறும் பாதிப்பு. இந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. எங்களால் அன்னாடம் கூலிக்காரங்களாம் என்ன பண்ண முடியும்? இந்த வயசில் போய் உழைக்கிறோம். அது கொஞ்சம் விலைவாசி கம்மியானா தானே நாங்களும் உழைக்க முடியும். போகிறோம், இதோ வரோம், இன்னும் 6:30 மணிக்கு வரோம். சம்பளம் என்ன சம்பளம்? 8500. அதுமாரிலாம் என்ன பண்ண? நாங்கள் எப்படி சிலிண்டர் வாங்குறது, என்ன பண்ணுறோம்? வாடகை ஏற்றுனீங்க, வாடகை. இந்த பாதிப்பு வராத அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்கணும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அரசாங்கம் இது அவங்க கையில் தான் இருக்குது எல்லாமே. அவங்க இது பண்ணாக்கா எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அவங்க கொடுத்து தான் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே வருது. அவங்க இது பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணுமா, மாற்று ஏற்பாடு என்ன பண்ணணுமா பண்ணி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்புக்கு மாறிட்டாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் அப்படி பிளாட்பாரத்தில் விறகு அடுப்பு இங்கே போட முடியாதுங்களே. இப்போ சிலிண்டர்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ விறவடுப்புனா அங்கே நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. பப்ளிக்கில் அவ்வளோ பெரிய பப்ளிக்கு பக்கத்தில் ஸ்கூலு எல்லாமே இருக்குது. விறவடுப்பு இங்கே யூஸ் பண்ண முடியாது. இப்போ வீடுகளுக்கும் இதே சிலிண்டர் தட்டுப்பாடு நிலைமை வந்துச்சு அப்படின்னா விறகடுப்புன்றது சாத்தியமா? விறவடுப்புலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்களே, சாத்தியமாக அதை வச்சுக்க மாட்டாங்களே. இப்போதைக்கு சிலிண்டர் தானே நம்மளுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. விறவடுப்புன்றது இப்போதைக்கு யூஸுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். அதேமாரி இங்கே சென்னை பொறுத்தவரைக்கும் யாரும் அதிகமாக விறவடுப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. சிலிண்டர் தான் நம்பி இருக்கிறாங்க. இப்போ கிராமத்து சைடுங்கன்னா, வில்லேஜ்னா வந்து விறவடுப்பு யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே சிட்டியை பொறுத்த வரைக்கும் யாரும் விறவடுப்பு அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. விறகு அடுப்பு கஷ்டம்தான். இப்போ இருக்கிற லேடிஸுங்க யாரும் அது யூஸ் பண்ணுறதே கிடையாது. கேஸ் ஸ்டவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். விறகு அடுப்பில் அது புகை வரும், போவோம். அதுக்கு புதுசாக அடுப்பு வாங்கணும், எல்லாமே பண்ணணும், விறகு தேடி போகணும், எல்லாம் கஷ்டம்தான். அது வராத அளவுக்கு கவர்மெண்ட் பார்த்துச்சுன்னா நல்லது தான். விறகு இங்கே எங்கே விறகு கிடைக்குது, என்ன பண்ண முடியும்? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறாங்க. அங்கே எங்களை அடுப்பு பற்ற வைக்க விடுவாங்களா? அடுப்பு பற்ற வைக்க விட மாட்டாங்க. இந்த கொடுமைலாம் எங்கே நடக்குது? இப்போதான் நடக்குது இந்த கொடுமை ஆட்சியில். இன்னும் சரிப்பட என்ன, நாங்கள் கூலி உழைக்கிறவங்க உழைச்சவங்க தான் கடத்தில் வரைக்கும் எங்கள் மூக்கில் விலைவாசி கம்மியானா கூட நாங்கள் சமாளிச்சிடலாம். இப்போ விறகு அடுப்பு பற்ற வைக்க கூடாதுன்றாங்க. இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி நான் என்ன பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ சிலிண்டரோட ரேட்லாம் தட்டுப்பாடுனால ஏறிடுச்சு இல்லை? இப்போ நீங்கள் வந்து விற்கிற பொருளுக்கும் ரேட் அதிகமாக போடுவீங்க. அப்போது வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க? இல்லை, நாங்கள் அதே ரேட்டு தான் இப்போதைக்கு போட்டுருக்குறோங்க. இன்னும் வந்து ரேட்லாம் நாங்கள் கூடுதலாக பண்ணலை இப்போதைக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இருக்கப்பட்டவங்களும் வராங்க, இல்லாதப்பட்டவங்களும் வராங்க. நம்ம கடைக்கு நிறைய பேச்சுலர் பசங்கள்லாம் வராங்க. அதனால் வந்து நம்ம கூடுதல் பண்ணால் அவங்க நாளைக்கு வர மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம ரேட் ஏறுதுன்றதுக்கோசரம் நம்ம புட்டு வெஜ்ஜிலாம் ரேட் ஏற்றிருக்கோம். நம்ம அப்படி வந்து நம்ம அந்த ரேட் குறைக்குள்ளே நம்ம குறைக்க முடியாதுல்ல. அதனால் வந்து நாங்கள் நார்மலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்குறோங்க. ரேட்லாம் அதிகமாக ஏற்றவும் இல்லை, குறைக்கவும் இல்லை, மீடியம் ஒரே ரேட்டு. நாங்கள் எப்பயும் போகிற ரேட்டே தான் போட்டுக்கிறோங்க. கவர்மெண்ட்டை நம்பி தானே. இதை 10 ரூபா சம்பாதிச்சா விலைவாசி கம்மியாக இருந்தால் ஏன்னா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்லாம். 8000 சம்பளத்தில் வாடகை கொடுக்கணும், சிலிண்டர் வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும், கரண்ட் பில்லுக்கு தனியாக கரண்ட் பில்லுக்கு வாங்கிடுவாங்க, தண்ணி காசு வாங்கிடுவாங்க. இல்லை என்ன 8000 என்ன பண்ண முடியும்?